ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோடெக் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டது தான் எது பெஸ்ட்டு, ஏர் ஃபைபர் பெஸ்ட்டா ஒயர் ஃபைபர் பெஸ்ட்டாங்கிறது. நான் இதோட கன்க்ளூஷன் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். ஒயர் ஃபைபர் தான் பெஸ்ட்டு. அந்த ஒயர் ஃபைபர் பெஸ்ட்னா கரெக்டாக பிஎஸ்என்எல்னால் பிஎஸ்என்எல் பெஸ்ட்டு கிடையாது. எதுவாக இருந்தாலும் ஒரு ஏர்டெல்லாக இருக்கட்டும், ஒரு ஜியோவாக இருக்கட்டும், இல்லை எந்த நெட்வொர்க்காக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ஒயர் ஃபைபர் தான் பெஸ்ட்டு. எதனால் சொல்கிறேன்னா, ஒரு கம்பேரிஷன் போட்டுருவோம். அதாவது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏர் ஃபைபர்னால் எப்படி வரும்னா, டவர்லேருந்து உங்கள் வீட்டு மேலே ஒரு டிவைஸ் வைப்பாங்க. அந்த டிவைஸுக்கு வந்து ஒயர்லெஸில் வரும். அந்த டிவைஸ்லேருந்து கீழே வந்து ஒயர் மூலமாக உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ட் ஆகும். ஒயர் ஃபைபர்னால் எண்டு டு எண்டு ஒயர். அங்கே ஆஃபீஸ்லேருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு ஒயர் தான். இப்போ இதோட ரெண்டு, அதாவது ஒயர் ஃபைபரும் ஏர் ஃபைபரோட கம்பேரிஷன் லைட்டாக பார்த்துக்குவோம். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒயர் ஃபைபரில் கன்சிஸ்டன்ட் ஸ்பீட் இருக்கும், ஏர் ஃபைபரில் வந்து வேரி ஆகும். எதனாலன்னா, ஒரு மழை நேரத்தில் ஒரு காற்றடிக்கலாம், இல்லை மழை அதிகமாக போயிடும், அதனால் வேரி ஆகலாம். லேட்டன்சி பார்த்திங்கன்னா ஒயர் ஃபைபரில் வெரி லோ, இதில் வந்து ஹையராக இருக்கும். இதனால் என்ன பிரச்சனை வரும்னா, ஒயர் ஃபைபரில் வந்து ஒரு கேமிங் மற்ற எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும், அதில் வந்து அப்படி சொல்ல முடியாது. ரிலையபிலிட்டின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து வெதர் இம்பேக்ட் ஆகாது. அது நான் மேலே சொன்ன மாதிரி தான். இது வந்து ரெயின் ஆர் விண்டில் வந்து இம்பேக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அவைலபிலிட்டின்னு பார்த்திங்கன்னா, ஒயர் ஃபைபரை வந்து எல்லா இடத்துலையும் நம்ம கொண்டு போய் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஒரு ரொம்ப ரூரல் கிராமமாக இருக்கும், அங்கே வந்து நம்ம ஒயர் கொண்டு போனால் காஸ்ட் அதிகமாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது வரைக்கும் நம்ம அவைலபிளானு சொல்ல முடியாது. ஆனால் ஏர் ஃபைபர்னால் அங்கே வந்து உங்களுக்கு நெட்வொர்க் நல்லா இருந்துச்சுன்னா அங்கே வந்து உங்களுக்கு ஏர் ஃபைபர் வந்து அவைலபிளாக இருக்கும். அதேமாதிரி இன்ஸ்டாலேஷன் பண்ணக்கூடிய டைமிங்கை பார்த்திங்கன்னா, ஒயர் ஃபைபர் வந்து கொஞ்சம் டைம் ஆகும். இது வந்து குயிக் இன்ஸ்டால் தான். பெஸ்ட்டு ஃபார், அதாவது கேமிங், ஒர்க்கு, அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து ஒயர் ஃபைபர் தான் பெஸ்ட்டு. ஏர் ஃபைபர் வந்து கேபிள்லெஸ் லொக்கேஷனில் தான் பெஸ்ட்டு. இதுதான் மெயின் டிஃப்ரெண்ட்டு. இந்த ரெண்டுலேயுமே எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒயர் ஃபைபர்னால் ஸ்டேபிளாக இருக்கும். அப்லோட் டவுன்லோட் அதிகமாக இருக்குது, வேறு ஒரு கேமிங் பர்பஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஒயர் ஃபைபர் தான் பெஸ்ட்டு. மற்றபடி எனக்கு ஓடிடி ப்ளஸ் ஒரு யூடியூப்பில் வீடியோ பார்க்க வரேன், சின்ன சின்ன இதுக்குன்னா உங்களுக்கு வந்து ஏர் ஃபைபர் பெஸ்ட்டு. ஒயர் ஃபைபரில் ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா, கேபிள் கட் ஆகுச்சுன்னா அடுத்து இன்டர்நெட் கிடைக்க கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் ஏர் ஃபைபரில் அந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா அந்த கேபிள் கட் ஆக வாய்ப்பே இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஏரில் தான் இன்டர்நெட்டே வரப்போகுது. ஒயர் ஃபைபரில் நிறைய ரீசனால் ஒயர் கட் ஆகலாம். ஆனால் அவங்க சர்வீஸ் உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா பிரச்சனையே இருக்காது. ஆனால் ஏர் ஃபைபரில் அந்த ஒயர் கட்டுங்கிற பிரச்சனை வராது. இதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் உங்களோட ஒர்க்கை பொறுத்து ஒயர் ஃபைபர் தான் பெஸ்ட்டு. உங்களுக்கு அதிகமான யூசேஜ், அப்லோடு டவுன்லோடு, கேம் அந்த மாதிரி அடிங்கன்னா ஒயர் ஃபைபர் தான் பெஸ்ட்டு. மற்றபடி ஏர் ஃபைபர் தான் பெஸ்ட்டு. ரெண்டுக்குள்ளே கம்பேரிஷன் கொடுத்துருக்கேன். முடிந்தால் ஒரு வீடியோ கிடச்சா நான் கட்டாயம் எடுத்து போடுறேன், எனக்கு டைம் இருக்கும்போது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டில் சந்திக்கலாம். நன்றி.